கேள்வி கேட்டே இருப்பீங்களே, பொண்ணு பார்க்க போகும்போது இதெல்லாம் விசாரிக்கலையா? பாத்துக்குங்க. சரிங்க சார். மெண்டல்ட்ட வந்து வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கை சீரழிது இப்படி. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு பண்ணி பண்ணி இப்ப அண்ணனோட வாழ்க்கையை நடுத்தருவுல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க. இப்பதான் சார் பண்ணாது, நான் பண்ணவே இல்லை சார். என்ன பண்ணாது, இவனை மட்டும் பண்ணி விடுங்க. நான் பாட்டுக்கு போயிருப்பேன்ல. அண்ணா இப்படி பேசாதே. பேச வேண்டியதை பேசிதான்டா ஆகணும். எத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமா எனக்கு பாவமா இருக்கு பார்த்தாவே. நாங்க ஒரு தப்பு பண்ணா இவர் என்ன பேச்சு பேசுவாரு. இப்ப இவர் இம்புட்டு பெரிய தப்பு பண்ணிருக்காரு. சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா செதறலு. என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? தப்பு பண்ணது அவ. என்ன கேள்வி கேக்குறதா இருந்தாலும் அங்க வந்து கேளு. ஒரு நெகட்டிவ் மனுஷனா சார் இப்படிலாம் நீங்க இப்படிலாம் பண்ண கூடாது சார். ஒரு ஒரு நீங்க கார்ப்பரேஷனோட வேலை இது கிடையாது. என்ன என்ன சப்போர்ட் கால் செய்துட்டு இருக்கியா? ஃப்ரெண்ட்ஸ்ங்கறாங்க. ஏய் சப்போர்ட்டே ஒண்ணும் கிடையாது. எதுக்குடா நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? அதுக்கு நான் தான் கோமதி அவங்க வீட்ல இருந்து அவங்க அப்பா அம்மா வரட்டும்னு சொல்றேன்ல. சொல்றான் பாருங்க. இவனை விடக்கூடாது சார். யாராவது கேட்டாதான் சரி வருவாங்க. கரெக்ட் கேட்போம். அமைதியா இருங்க. பா அதுங்களுக்கு தனியா வச்சிருக்கேன்ப்பா. வரட்டும் வரட்டும். என்ன முழிச்சுக்கிட்டே இருக்க? முதல்ல சொல்றீ. வேற என்ன போய் சொல்லி வச்சிருக்க? நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. மா இதுதான் உனக்கு முத கல்யாணமா இல்ல இதுக்கு முன்னாடி? என்னடா அழுகுற? ஏய் சீ ஏன் அழுதுக்கு இருக்க நீ? நல்ல விஷயம் சொல்ல கூப்பிட்டுருக்காங்க. வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கானாமா? இப்படி வெறுங்கைய போடா போடா, கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா. கண்டுபிடிச்சிட்டேன். சந்தோஷமான சமாச்சாரம் தானே? தம்பி சாரிப்பா, இந்த பொறுத்தரை மன்னிச்சிரு. இந்த பொறுப்பையும் மட்டும் சொல்லிக்கிறேன், விட்டுற நீ செய்ய. டேய் போடா. நம்ம குடும்பத்துக்கு பேரப்புள்ள வரப்போகுது அதானே? எனக்கு எரிச்சல் வருது. இவனை நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்த அப்ப மன ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு.